பேருந்து நிலையத்தில் விதிகளை மீறி இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த வாலிபரை போலீசார் தட்டி கேட்டதால் போலீசாருக்கும் வாலிபருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தாம்பரத்தில் மின்சார ரயில் சேவை இயங்காத காரணத்தினால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட போலீசார் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் பேருந்து நிலையம் அருகிலுள்ள உணவகத்தில் உணவு சாப்பிடுவதற்காக ஒரு இளைஞர் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்போது சாலை விதியை மீறி சாலையின் எதிர் திசையில் வாகனத்தை ஓட்டியபடி வந்துள்ளார். இதை கண்ட போலீசார் அவரை மடக்கி விசாரித்தபோது வாலிபருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த போலீசார் அந்த இளைஞரை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக காலை மற்றும் மாலை வேளைகளில் 63 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பல்லாவரத்தில் இருந்து சென்னை கடற்கரை வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதேபோன்று செங்கல்பட்டில் இருந்து கூடுவாஞ்சேரி வரை மட்டுமே மின்சார ரயில்கள் இயக்கப்படுகிறது. இதனால் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதேபோன்று வேலைக்கு செல்பவர்கள் தங்கள் சொந்த வாகனங்களில் வருவதால் சாலையில் வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சரி செய்து வருகின்றனர். குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே செயல்பட்டு வரும் இருசக்கர வாகன கடையில் முழு பணம் செலுத்தி இருசக்கர வாகனத்தை வீட்டிற்கு எடுத்து செல்லும் வழியிலேயே பழுதடைந்ததால் ஒரு வாரம் கடந்தும் வாகனத்தை சரி செய்து கொடுக்காததால் உரிமையாளர் கடை முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. குமரி மாவட்டம் நித்திரைவிளை அருகே கிராத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாபு. இவர் மார்த்தாண்டம் பகுதியில் செயல்பட்டு வரும் இருசக்கர வாகன ஷோரூமில் இருந்து எலக்ட்ரிக் இருசக்கர வாகனம் ஒன்றை கடந்த ஜூன் மாதம் முழு பணம் செலுத்தி பெற்றுள்ளார். அப்போது மார்த்தாண்டத்தில் இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்குள் வாகனம் பழுதாகி நின்றுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாபு ஷோரூம் ஊழியர்களை தொடர்பு கொண்டு கூறியுள்ளார். உடனே ஊழியர்கள் தற்காலிகமாக வாகனத்தை இயக்க வைத்துள்ளனர். தொடர்ந்து ஒரு வாரம் கழித்து மீண்டும் இதேபோன்று வாகனம் செயலிழந்துள்ளது. இதனையடுத்து மீண்டும் ஷோரூம் ஊழியர்களை தொடர்பு கொண்டு பேசியபோது உரிய பதில் கூறாமல் அலைக்கழித்து உள்ளனர். இதனையடுத்து வாகனத்தை நாகர்கோவிலில் உள்ள பழுது பார்க்கும் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கு வாகனத்தை வாங்கி வைத்துக் கொண்டவர்கள் 10 நாட்கள் கடந்த பின்பும் சரி செய்யாமல் இழுத்தடிப்பு செய்து வந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பாபு தனது வாகனத்தை சரி செய்து தரும்படியும் இல்லாவிடில் தான் செலுத்திய பணத்தை திரும்ப தர கேட்டும் வாக்குவாதம் செய்துள்ளார். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. மதுரையில் கட்டுமான பொருட்களின் ஜிஎஸ்டி வரியினை 5% குறைக்க கோரி கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் சார்பாக மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு கட்டுமான பொருட்களின் ஜிஎஸ்டி வரியை 5% குறைத்து கட்டுமான தொழிலை காப்பாற்ற வேண்டும் எனவும், கட்டுமான தனி அமைச்சகம் அமைத்திட வேண்டும் எனவும், கட்டுமான பொருட்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை ஆணையம் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்டுமான மற்றும் மனை தொழில் அனைத்து நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அமைப்பின் சார்பாக கட்டுமானம் மனை தொழில் கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்டத்தில் நாங்கள் ஒன்றிய அரசை மத்திய அரசை கண்டித்து இன்னைக்கு எல்லா மாவட்டங்களிலும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்காக மட்டுமல்ல, பொதுமக்களுக்காகத்தான் இது முதல் குறிக்கோளாக செய்து கொண்டிருக்கிறோம். வரி ஜிஎஸ்டின்ற வரியை தமிழ்நாட்டு அரசுக்கு இங்கேருந்து நம்ம கொடுக்குறோம். அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் முழுசாக வச்சுக்கிறாங்க. 5% தராங்க இவங்க சொல்கிறாங்க, அவங்க 12%ன்றாங்க. இதில் பாதிக்கப்படுறது பூரா கான்ட்ராக்டரு, இன்ஜினியரு, பொதுமக்கள் தான் நமக்கு. அதனால் இந்த ஜிஎஸ்டியும் குறைக்கணும், மற்ற பொருள் விலையையும் குறைக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு பூரா இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கா இதையாச்சும் கேட்டு மத்திய அரசு குறைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாம் அந்த தமிழ்நாடு பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரிவித்துக் கொள்கிறோம். சுங்குவார் சத்திரம் பகுதியில் இயங்கும் தனியார் ஆலை விடுதியில் இளம்பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் தேவிகா என்பவர் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் ஆலையில் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பணிக்கு சேர்ந்த தேவிகா தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள தங்கும் விடுதியில் உடன் பணியாற்றும் சக தோழிகளுடன் தங்கி வந்துள்ளார். இந்த நிலையில் சக தோழிகள் பணிக்கு சென்ற நிலையில் தேவிகா உடல்நிலை சரியில்லை என கூறி அறையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பணிக்கு சென்ற சக தோழிகள் பணி முடிந்து அறைக்கு வந்து பார்த்தபோது தேவிகா துப்பட்டாவால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த சுங்குவார் சத்திரம் போலீசார் தேவிகாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த தற்கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.